வணக்கம். இந்த பதிவில் பன்னீர் ரோஜா குறித்த சில தகவல்களை நம்ம பார்க்கலாங்க. பொதுவாக ரோஸ் எல்லாமே ஹெவி ஃபீடர்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே இந்த பன்னீர் ரோஜா இன்னுமே அதை ஹெவி ஃபீடர்னு சொல்லலாம். அதாவது உரங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டிய ஒரு செடி இந்த பன்னீர் ரோஜா. தரையில் இருக்கும்போது நிறைய கொடுக்கலாம், தொட்டியில் இருக்கும்போது கொஞ்சம் குறைவாக கொடுக்கணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த வெயில் காலத்துலேயும் எந்தவித நோய் தாக்குதலும் இல்லாமல் வளரக்கூடிய ஒரு ரோஜானா அது பன்னீர் ரோஜா தாங்க. அது மட்டும் இல்லைங்க, நமக்கு தினமும் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணி வேளையும் இந்த கோடை காலத்தில் தண்ணீர் கொடுத்துட்டோன்னா இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக எத்தனை மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள். நமக்கு அழகாக வந்துடும். உயரத்தை குறைச்சிடணுங்க. பெரும்பாலும் எல்லோருமே உயரமாக போகுது, பூ பூக்கலைன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த உயரத்தை குறைக்கணும். குறைச்சி விட்டுட்டோன்னா அடுத்தடுத்து சைட் பிரான்ச்சஸ் வரும். அந்த சைட் பிரான்ச்சஸ் நல்லா கனமாக வரும். அப்படி வரும்பொழுது கண்டிப்பாக மொட்டுக்கள் வச்சிரும். அது மட்டும் இல்லாமல் தரையில் வைக்கக்கூடிய செடிகளில் இப்படி அடியிலிருந்தே ஒரு பேஷில் ஷூட் வரும்பொழுது இப்படி கொத்தான ஒரு அமைப்பில் மொட்டுக்களை நம்ம பார்க்கலாம். பெரும்பாலுமே இந்த செடியை உங்களுக்கு தரையில் இடம் இருந்தால் கண்டிப்பாக தரையில் வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா பெரிய பேக்கில் வைக்கலாம். நீங்கள் வைக்கும்போதே பெரிய பேக்கில் வச்சிட்டிங்கன்னா இப்படி வரக்கூடிய தளிர்கள் எல்லாவற்றிலையுமே இப்படி கொத்து கொத்தாதாங்க பூ வைக்கும். இப்படி 3 இடத்துல நம்ம இப்போ பார்த்தோம், 4 இடத்துல கூட பார்த்தோம். இந்த இடத்துல பாருங்கள், பூக்கவே ஆரம்பித்தாச்சு. ஒரு இடத்துல மொட்டுக்களாக இருந்தது, இந்த கொத்தில் நமக்கு பூக்கவே ஆரம்பிச்சிருச்சு. இந்த பன்னீர் ரோஜாக்குன்னு நிறைய ஸ்பெஷல் இருக்குங்க. இது மருத்துவ குணம் கொண்டது. இந்த பூக்களை நாம் ஃபேஸ் பேக்காக உலர வைத்து பயன்படுத்திக்கலாம், உலர வைத்து பொடி செய்து பயன்படுத்திக்கலாம், பன்னீர் தயாரிச்சுக்கலாம். இதனுடைய மனமே நமக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும். பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம் முன்னோர்கள் இந்த பன்னீர் ரோஜாவை வளர்த்தாங்கன்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இப்போ இது மாடியில் இருக்குது பாருங்கள். இந்த மாடியில் இருக்கக்கூடிய ஒரு தொட்டியான அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த ரோஜாக்கள் எவ்வளோ உயரம் வளர்ந்து போயிடுச்சு பாருங்கள். இப்போ கோடைக்காலம் என்பதால் நான் ட்ரிம் பண்ணி விடலை. இப்போ கொஞ்சம் அடுத்து ஜூன் ஜூலையில் நான் இதை கட் பண்ணி விடணும். உயரம் போகக்கூடாது. ஆனாலுமே இந்த சீசனில் நமக்கு கட் பண்ணோன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிடும். இங்கே பாருங்கள், அங்கே ஒரு இடைவிடாத ஒரு கேப்பில் பூத்துருக்கு. பின்னால் போய் ஒரு பூ பூத்துருக்கு. எவ்வளோ உயரத்தில் போய் பூத்துருக்கு பாருங்கள். இங்கே ஒரு மொட்டு இருக்குது. இப்படி வளரக்கூடிய இடங்களில் இந்த சீசன்லேயும் மொட்டுக்களை வைத்து பூக்கக்கூடிய இந்த செடியை நீங்களும் உங்கள் வீட்டில் வளர்த்துடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.